ஹலோ கைஸ், வெல்கம் டு குவைட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிசி எத்தீரியம் ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு கரண்ட் ட்ரேட் ஆகுது $88,055 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு ஜோன் சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு சொன்ன ஜோன் வந்து என்னென்னு சொன்னால், இந்த க்ரீன் ஜோன் ஒன்று, இந்த க்ரீன் ஜோனை டேப் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த yellow கலர் ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரணும் அப்படின்னு சொல்லி, இப்போ எங்களுக்கு கரண்ட் ஆகிட்டு வந்து yellow கலர் ஜோனுக்கு கீழே ரெட் கலர் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து இருந்துகிட்டு இருக்குது. கொண்டு வந்து மார்க்கெட் எங்களுக்கு இங்கே இருந்து சரியா, இங்கே இருந்து எங்களுக்கு ஒரு ரிலீஃப் பவுன்ஸ் ஒன்று தரணும். ஏன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு ஒரு மொத்தம் 1 மந்த்துக்கு மேலே 1 மந்த் 1.5 மந்த் மாதிரி மார்க்கெட் வந்து டம்பில் இருக்கிற ரீசனால எங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் பம்ப் ஒன்று தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் கூடவாக இருக்குது. அப்போ இது வந்து என்ன டம்ப் அப்படின்னு சொன்னால், இது வந்து சிம்பிள். இது வந்து என்ன டம்ப்னு சொன்னால், இது வந்து மார்க்கெட் ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அங்கேருந்து மார்க்கெட் ஒரு டம்ப் தரும். அந்த டம்ப் தான் இது. ஒரு 30% கிட்டே எங்களுக்கு டம்ப் ஒன்று தரும். 30 to 40% கிட்டே எங்களுக்கு வந்து மார்க்கெட் டம்ப் ஒன்று தரும். அந்த டம்ப் தான் இது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே ஒரு டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 31% டம்ப் ஒன்று தந்துட்டு தான் 31% டம்ப் ஒன்று தந்துட்டு அங்கே இருந்தால் பம்ப் ஆகியிருப்பாங்க. அப்போ இங்கேயும் அது எடுத்து நடந்துருக்குது சரியா. இப்போ இங்கே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு இங்கேருந்து ஒரு ரிலீஃப் பவுன்ஸ் ஒன்று கொடுக்கலாம். எது வரைக்கும்னு சொன்னால், ஒன்று எங்களுக்கு இங்கேருந்தே கொடுக்கணும். இங்கேருந்து ரிலீஃப் பவுன்ஸ் ஒன்று கொடுத்துச்சுன்னு சொன்னால், நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் $92,000 $96,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் அதில் மூவ்மெண்ட் இருக்கணும். $92,000 $96,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரிலீஃப் பவுன்ஸ் ஒன்று கொடுக்கணும். ஓகே, இப்போ சப்போஸ் எங்களுக்கு மார்க்கெட் வந்து எதை பிரேக் பண்ண பிஏ மார்க்கெட் ஆகும் அப்படின்னு சொன்னால், முதலாவது எங்களுக்கு வந்து இந்த ஜோனை வந்து எங்களுக்கு மார்க்கெட் ஹோல்ட் பண்ணணும். முதலாவது எங்களுக்கு இங்கே $86,543 வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட் ஹோல்ட் பண்ணணும். அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த லைன் $74,506 வந்து ஹோல்ட் பண்ணணும். அப்படி ஹோல்ட் பண்ணாத பட்சத்தில் தான் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் நாங்கள் வந்து பிஏ மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னால், இங்கே வந்து எங்களுக்கு ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகினாலும் எங்களுக்கு இங்கே வந்து இதை பிரேக் பண்ணிடணும்னு சொன்னால் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகும். பிரேக் பண்ணாத பட்சத்தில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாது. பிரேக் பண்ணணும்னு சொன்னால் மட்டும் தான் எங்களுக்கு மார்க்கெட் வந்து திருப்பி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் இப்போ கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது பிரேக் பண்ண மட்டும் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகலாம். ஓகே, இப்போ எத்தீரியமாக பார்ப்போம். இப்போ வந்து பிட்காயின் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஒன்று பார்க்கலாம். எப்போன்னு சொன்னால் 2021 இந்த ஜோன் இருக்குது தானே, இதாக இருக்குது. இந்த ஜோன் இருக்குது தானே, இந்த ஜோன் வந்து எங்களுக்கு ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட் எப்படி கொடுக்குதுன்னு சொன்னால், பிடிசி வந்து எங்களுக்கு ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த லைனை கிட்ட ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுக்குது. சரி, எக்ஸாக்டாக இந்த லைனை கிட்ட எங்களுக்கு சைட் வேஸ் ஒன்று கொடுக்குது. எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு எங்கே சைட் வேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸாக்டாக இங்கே வெயிட் பண்ணுங்கள். எங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே தான் இந்த ஜோன் இருக்குதுன்னு, இங்கே வந்து சைட் வேஸ் கொடுக்கணும் சொன்னால் எங்களுக்கு எதுவுக்கு சைட் வேஸ் கொடுக்கணும். அப்படி எங்களுக்கு எதுவுக்கு சைட் வேஸ் கொடுக்குமாக இருந்துச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும். நாங்கள் வந்து பிஏ மார்க்கெட்டுக்கு என்டர் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். சரி, அங்கே சைட் வேஸ் கொடுத்துச்சுன்னு சொன்னால், என்ன சொன்னால் ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாங்கள் பிஏ மார்க்கெட்டுக்கு என்டர் ஆக போகிறோம்னு. இங்கே பிடிசி சைட் வேஸ் கொடுக்கக்குள்ள, இந்த இடத்துல பிடிசி சைட் வேஸ் கொடுக்கக்குள்ள எத்தீரியம் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு எத்தீரியம் காட்டினப்ப வேணாகும் சரியா. இப்போ இங்கே வந்து பிடிசி சைட் வேஸ் கொடுக்குது. இப்போ இங்கே ப்ரீவியஸாக 2022 2022 மேலே தான் எங்களுக்கு வந்து பிரேக் டவுன் நடந்துருக்குது
சரியா? அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை நாங்கள் வந்து பிஏ மார்க்கெட்டுக்குள்ளே கேட்குறோமா இல்லையான்னு சொல்லி. அதுக்கு பின்னால் தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். பிஏ மார்க்கெட்டுக்குள்ளே இருந்துட்டு திருப்பி மறுவா புல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்போம். சரியா? அப்போ இது வந்து எங்களுக்கு இங்கே சைட்வேஸ் ஒன்று கொடுக்கணும். சைட்வேஸ் கொடுக்குதா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நான் எத்தீரியம் முடிச்சாட்டு காட்டுறேன். ஓகே, எத்தீரியம் பார்த்தோம்னு சொன்னால் எத்தீரியம் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன் நாங்கள் ட்ராப்பில் இருக்கிறோம்னு சொல்லி. பட் எங்களுக்கு அது வந்து ட்ராப் ஒன்று இல்லை. சரியா? இது என்ன நடந்திருக்கிறாங்க, எத்தீரியம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. எத்தீரியமில் ப்ரீவியஸாக நாங்கள் பார்க்குறோம், முந்திலேருந்து பார்த்துட்டு வரோம். முந்தி வந்து எங்களுக்கு ஒரு ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எங்கன்னு சொன்னால் $4,655 ஒரு ஆல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆல் டைம் ஹையில் இருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 64% டம்ப். சரியா? 64% எங்களுக்கு வந்து நல்ல ஒரு டம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. காட்டுறேன். ஓகே, அப்போ அந்த 64% டம்புக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணப்பட்டு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் எங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணி நாங்கள் பிஏ மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகியிருப்போம். சரியா? அப்போ அது வந்து February இதாக இருக்குது. எங்களுக்கு பிடிசி வந்து சைட்வேஸ் கொடுக்க கிட்ட எத்தீரியம் வந்து இங்கே சைட்வேஸ் ஒன்று கொடுக்குது. எத்தீரியம் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எத்தீரியம் எங்களுக்கு சைட்வேஸ் தான் கொடுக்குது. அப்போ இது வந்து என்னன்னு சொன்னால் இந்த இடம் வந்து இந்த சைட்வேஸ் இருக்குது, இதுக்கு சொல்ல வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா? முதலாவது நாங்கள் வந்து இப்போ நாங்கள் கரண்ட்டாக இப்போ எங்களுக்கு பிட்காயினில் கன்ஃபார்ம் பண்ணிக்குள்ளே நாங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்குள்ளே போயிட்டோமா இல்லையான்னு சொல்லி. சப்போஸ் அதுக்கு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம் மார்க்கெட் வந்து சப்போஸ் அதில் போனோம்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம் மார்க்கெட் வந்து கீழே தான் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இன்னும் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்குள்ளே போகல. எத்தீரியம்லேயும் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் நடக்க இருக்குது. அதால் வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட் பம்ப் ஆகிறதுக்கு. எத்தீரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு இந்த எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. என்னென்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் எங்களுக்கு இது எடுக்கலாம். இப்படி வந்து இப்படி வருது, இப்படி ஒன்று எடுக்கலாம் டபுள் டாப்பாக. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னாகவும் எடுக்கலாம். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸாகவும் எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் டபுள் டாப்பாகவும் எடுக்கலாம். அப்போ எங்களுக்கு இங்கே நாங்கள் இப்போ கரண்ட்டாக பார்ப்போம். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட்டாக எங்களுக்கு எந்த ஒரு டபுள் டாப் பேட்டர்னும் இல்லைங்க. இங்கே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் நியூ டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே டம்ப் ஆகிக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த டம்ப் வந்து எது வரைக்கும் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து இப்போ கரண்ட் ஆகிற இடம் வந்து ப்ரீவியஸ் ஹை ஆல் டைம் ஹையில் ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் கீழே மூவ் ஆகுறாங்க. எதனாலன்னு சொன்னால் இங்கே வந்து எங்களுக்கு வீக்கில் ஒரு பெரிய ஒரு ஃபீஜ் இருக்குது. அப்போ இந்த ஃபீஜை ஃபில் பண்ணுறதுக்காக எங்களுக்கு இந்த ஃபீஜை ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபீஜில் தான் இருக்குது இந்த ஜோன், இந்த ஃபீஜ் இருக்குது. இங்கே இருந்து எங்களுக்கு மார்க்கெட் மேலே பம்ப் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஃபீஜை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகலாம். எங்களுக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்களா இருந்தால், இந்த லோ இருக்குது இதை பிரேக் பண்ணுறாங்களா இருந்தால் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன சொன்னால் இப்போ இந்த லோ வந்து பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ இந்த லோக்கு மேலே வைக்கும் வரைக்கும் எங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். லோ பிரேக் பண்ணிட்டு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகிடும். இப்போ லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது. லோ பிரேக் பண்ணாமல் தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகணும். சப்போஸ் அந்த லோவை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அடுத்த டார்கெட் எங்கே வரைக்கும் வரும்னு சொன்னால் இந்த எஃப்இஜி ஃபுல்லாக ஃபில் பண்ணப்படலை. இந்த எஃப்இஜி வரைக்கும் வரும் $1,800 கிட்ட வரைக்கும் வரும். இப்போ இதெல்லாம் வந்து எப்போ வரும்னு சொன்னால் பிஏ மார்க்கெட்டில் தான் இங்கெல்லாம் வரும். $1,800 எல்லாம் இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மேபி பிஏ மார்க்கெட்டுக்கு என்டர் ஆகிரும். அப்போ எத்தீரியம் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு ரிலீஃப் பவுன்ஸ் ஒன்று கொடுத்து நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். $5,000 நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால் திருப்பி டம்பாக ஸ்டார்ட் ஆகணும். டம்பாக ஸ்டார்ட் ஆகி எங்களுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் ஒன்றை கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் இங்கே கீழே வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் இப்படி பம்ப் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸாக்டாக இதுக்கு நேராக எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் ஒன்று மார்க்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி
$2250 வரைக்கும் எத்தீரியம் வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு சைட்வேஸ் ஒன்று கொடுக்குமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் நாங்கள் வந்து பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ ரீஅக்யூமுலேஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் நாங்கள் அதுக்கு பின்னால் மார்க்கெட் வரும். அதுக்கு பின்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கீழே அப்படியே மூவ் ஆகிரும். கீழே மூவ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் திருப்பி எங்களுக்கு இந்த மாதிரி நியூ லோ ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ப்ரீவியஸாக ஹைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். எங்களுக்கு வந்து எத்தீரியம் $4600 சம்திங் போய்த்துட்டு அங்கே இருந்து பிஎம் மார்க்கெட்டில் எங்களுக்கு $895 வரைக்கும் எத்தீரியம் மூவ் ஆகியிருப்பாங்க. அப்போ எங்களுக்கு இதில் வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த லோ இருக்குது தானே, இந்த லோ வந்து பிரேக் பண்ணுவாங்கன்னு சொல்லி பிஎம் மார்க்கெட்டில் இந்த லோ வந்து பிரேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சின்னு சொன்னால் சரியா. ஒன்று எங்களுக்கு இங்கேருந்தே மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி மேலே போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே வந்து $2550 வந்து $2250 எத்தீரியம் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.